கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு முபாரக்கான ஒரு மஜ்லிஸில் நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும், நிக்காஹ் நடக்கும் பொழுது ஈஜாப் கபூல்ன்ற ஒன்று நடக்கும். பொண்ணுட வாப்பா அல்லது பொண்ணுக்கு பொறுப்பாய்க்கிறவர் மாப்பிள்ளையோட கையை பிடிச்சி என் மகளை நான் உங்களுக்கு திருமணம் முடித்து தாரேன் என்று சொல்கிறதும், அதுக்கு பின்னால் மாப்பிள்ளை கபில் தூ என்று சொல்லி அந்த நிக்காக கபூல் செய்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அங்கே அவர் கபில் தூன்னு சொன்னதுக்கு பின்னால், இது நாங்கள் நிறைய நிக்கா மஜ்லிஸில் கலந்து கொள்கிறோம், நிக்காகில் பார்க்குற ஒரு விஷயம்தான். இந்த இடத்துல கபூல் நடக்கும். ஈஜாப் கபூல் நடந்ததுக்கு பிறகு ஆஃபிஷியலாக நிக்கா முடிஞ்சு. கண்ணியமானவர்களே, நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அசர் என்ற அந்த தொழுகையை தொழுந்தோம். அசருடைய அந்த இபாதத் நாங்கள் தக்பீர் கட்டி சலாம் கொடுத்ததோடு அசர் முடிஞ்சு. ஹஜ்ஜுக்கு போகிறோம், மிஹ்ராமை கட்டி ஹஜ்ஜுடைய விஷயங்களை சொன்னால் அந்த இபாதத் முடிஞ்சு. ஆனால் இந்த இடத்துல நடக்கக்கூடிய நிக்காஹ், இந்த நிக்காஹ் என்ற இபாதத் இது கொஞ்சம் காலத்தில் முடிகிற ஒன்று இல்லை, மௌத்திலே முடியாது. கணவன் மனைவியாக வாழ்ந்து மௌத்தா போனால் அவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சு இல்லை. இங்கே நடக்கிற இந்த கபில்துவை வச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்திலேயும் கணவன் மனைவியாக என்ன செய்ய போகிறாங்க, வாழ போகிறாங்க. அல்லாஹ் சொர்க்கத்தில் நிரந்தரமான வாழ்க்கையை வச்சிருக்கிறான். அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் ஒரு ஆள் உலகத்தில் வாழ்ந்த சாலியான முறையில் வாழ்ந்திருந்தாங்கன்னா அவருக்கு அங்கே ஹூர்லீனெல்லாம் இல்லை. அல்லாஹ் ஹூர்லீனை படைச்சி வச்சிருக்கிறான். நிறைய ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஹூர்லீன் அவங்களோட வாயிலிருந்து ஒரு எச்சி துப்பினா கடலில் இருக்கக்கூடிய தண்ணியே இனிப்பாக மாறிடுவோம். அல்லாஹ் அப்படி ஒரு படைப்பு. அவங்க வானத்திலிருந்து எட்டி பார்த்தாங்கன்னா அவங்க பார்த்த அந்த இடம் அப்படியே ஒளியால் மினுங்கும், அந்த இடம் அப்படியே வாசத்தால் மினுங்கும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஒரு மனிதன் சாலிஹான முறையில் தனது மனைவியோடு வாழ்ந்துட்டு மௌத்தா போனால் அல்லாஹ் உலகத்தில் வாழ்ந்த அதே மனைவியைத்தான் சொர்க்கத்தில் நிரந்தரமாக அவருடைய பார்ட்னர் அவத்தான், அவருக்கு ஹூர்லீன் இல்லை. ஆனால் அந்த மனைவி எப்படி ஈப்பாண்டா, ஹூர்லீனை பற்றி எவ்வளோ ஹதீஸ் வந்தீங்க, அந்த எல்லா ஹூர்லீனை விடவும் அழகான பெண்ணாக வைப்பான். எல்லாம் எங்கள் அனைவருக்கும் எங்களோட மனைவியோட, எங்களோட பிள்ளைகளோட, எங்களோட உமா வாப்பாவோட, எங்களோட உறவினர்களோட சொர்க்கத்தில் உண்டாக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்கும். அதனால் இங்கே நடக்கிற இந்த அக்ரிமெண்ட் இன்னும் கொஞ்சத்தில் நடக்கும் தானே, அது வாய்க்கிலேஸ் இல்லை. சொர்க்கத்தில் இதை வச்சு தான் சொர்க்கத்திலையும் ரெண்டு பேரும் வாழ்வாங்க. நாங்கள் எல்லாரும் அப்படி இது லேசான ஒரு சும்மா சின்ன அக்ரிமெண்ட் ஒன்று இல்லை. பொண்ணுட உம்மா இதுவரைக்கும் மாப்பிள்ளைக்கு மஹரம் இல்லை. இவர் கபில் து சொன்ன அடுத்த மூமெண்ட் அவ யார் அவ மதரின் லா பொறப்பால கிடைச்ச உம்மா இல்லை. சட்டப்படி சட்டத்தில் அவடுக்க உம்மான்ற ஸ்தானம் அந்த பெண்ணுக்கு கிடைக்குது. எதால் வந்துச்சு? இந்த கொஞ்ச நேரத்துக்கு பூரா நடக்கிற இந்த அக்ரிமெண்ட்டால் வரப்போகுது. வாய்க்கிலே சார் ஒரு திருமணம் நடந்துச்சு, நிக்காஹ் நடந்து கல்யாணம் ஒரு நடந்துச்சு. வலிமாக்கு முன்னுக்கு மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டாரு. ஒரு நாள் வாழ்க்கை கபில்த்து சொல்லி ஒரு நாள் ஒரு சாப்பாடு திண்டாங்க, அதுக்கிடையில் மாப்பிள்ளை மௌத்து. அன்பானவர்களே, அந்த பெண்ணுக்கு என்ன கடமை? இப்போ கபில்த்து சொல்லி வாழ்ந்தது ஒரு நாளும் வாழல. ஆனால் அந்த பெண் என்ன ஈக்கணும்? 4 மாதம் 10 நாள் இதா ஈக்கணும். வாய்க்கிலேஸ் இல்லை. அது மட்டுமா? மாப்பிள்ளையோட சொத்து, மாப்பிள்ளையோட மொத்த சொத்துலேருந்து 25% அவ கொடுக்கணும், 4 கொடுக்கணும். குடும்பம் கொடுப்பாங்களா இல்லையா அது ரெண்டாவது கதை. குரான் சொல்லுது, கபில்து இந்த வேர்டு எவ்வளோ பொறுமதின்னா, கபில்த்து சொல்லிட்டு மௌத்தா போயிட்டாருண்டா அந்த பெண்ணோட வாழவே இல்லைன்னு வைங்களே. ஒரு மனிதர் அப்படி ஆவினால் அவன் 4 மாதம் 10 நாள் இதாய்க்கே போகணும். மாப்பிள்ளையோட மொத்த சொத்திலிருந்து
அந்த பெண்ணுக்கு புள்ள இல்லைன்றதுனால தனியொரு பெண் மனைவி 4ல் 1 25%, 2.5% இல்லை, 25% அவட முழு சொத்துலையும் அவட்ட எவ்வளவு வராசத்து மௌத்தா போடத்தோட உடனே வராசத்து வந்துடும். அவட வராசத்தில் அனந்தர சொத்துல 25% கொடுத்துருவோம். இது எதால வந்துச்சு? இது லேசான ஒரு அக்ரிமெண்ட் இல்லை. இன்னைக்கு நடக்கிற இந்த அக்ரிமெண்ட்டுக்கு தானே இது பொறுமதியான உண்டு. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 விஷயம். இந்த 3 விஷயத்துல ஜோக் அக்செப்டபிள் இல்லை. நான் சும்மா சொன்னேன், நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன். மார்க்கத்தில் அது ஸ்ட்ரிக்ட். சலாசுன் ஜித்துஹுன்ன ஜித்துன் வஹஸ்துஹுன்ன ஜித்துன் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 விஷயம். அதில் ஒன்று தான் நிக்காஹ். நிக்காஹ் கபில்துன்னு சொல்லி போட்டு இல்லை இல்லை இப்போ எனக்கு இவ வானம், நான் சும்மா சொன்னேன், சொல்லி தந்த சுட்டி நான் சொன்னேன், அதெல்லாம் சரி வராது. நிக்கால நீங்கள் ஜோக்குக்கு சொன்னாலும் அது நடந்துடும். நிக்கா விளாட்டு இல்லை. அடுத்தது தலாக். இல்லை எனக்கு கோபம் வந்துச்சு, அவ செஞ்ச வேலைக்கு சூடாவிச்சு, ஐத்தான் நான் அவங்க பார்த்து தலாக்குன்னு சொல்லிட்டேன், ஐநா சும்மா ஜோக்கு சொன்னேன், இப்போ நான் மறுவும் அவட தான் வாழ போகிறேன். அங்கே விளாட்டெல்லாம் சரி வரும். ஜோக்கெல்லாம் இல்லை, இதுலெல்லாம் ஜோக்கு இல்லை. ஜோக்குக்கு சொன்னாலும் அது கன்ஃபார்ம் தான். 3வது, அது எங்களுக்கு இந்த காலத்தில் இல்லை, ஒரு அடிமை உரிமைன்றது இத்துக். அது எங்களுக்கு இல்லை. அடிமைங்கிறது இல்லை. ஒரு அடிமையை தனக்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தவரை சொல்லிட்டார், நான் இவரை உரிமையிட்டுட்டே என்று சொல்லிட்டால் புறம் இல்லை இல்லை நான் சும்மா சொன்னேன்னு சொல்லலை. இந்த 3லேயும் விளாட் இல்லை, ஜோக் இல்லை. ஹதீஸ் இந்த 3மே என்ன ஜோக் இல்லை. நிக்கா முடிஞ்ச போகிறோம் பார்ப்போம். அது இந்த பயன் முடிஞ்ச போகிறோம் பார்ப்போம். சரி, இந்த பயன் எல்லாருக்கும் சேர்த்து அது பயன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அது ஒரு பொறுமதியான பரக்கத்தான ஒரு விஷயம்தான் இது. நபிமார்கள், எல்லா நபிமார்களும் நிக்கா செஞ்சாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையில் பல வகையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள் எங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை எப்படி அழகாக நல்ல முறையில் நடக்கணும் என்றது, இது இபாதத்தோட அல்லாஹோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா. பெண்களோட விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கோங்க. பெண்களோட விஷயத்தில் அல்லாஹ் பயந்துக்கோங்க. காரணம் என்ன தெரியுமா? ஃபஇன்னகும், ஏண்டா நீங்கள் அஹத்துமூஹுன், அந்த பெண்கள் எப்படி எடுத்திருக்கிறீங்கன்னா பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்ட அமானிதமாக பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்ட விஷயத்துல பெண்களோட விஷயத்துல அல்லாஹ் பயந்துக்கோங்க. காரணம், அந்த பெண்ணுக்கு ஏலும் சில வேளை 15, 20, 30, 40 வருஷம் அமல் இபாதத்தில் ஈடுபட்டு ஒரு மாப்பிள்ளை நரகத்துக்கு அனுப்ப வைக்க. அவட ஒரு கம்ப்ளைண்ட் போதும், அல்லாஹ் கிட்ட அவ செய்கிற ஒரு முறைப்பாடு போதும், இவர்கிட்ட 40 வருஷம் தொழுக, அவ்வளவு தொழுந்திரும் அவர் நரகத்துக்கு போகிறதுக்கு அந்த பெண் ஒரு கம்ப்ளைண்ட் போதுமா? லாட்டில் இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிக்காஹ் என்ற அந்த இது அப்படித்தான் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி உலகத்தில் பிஸியான ஆட்கள் யாருமே இல்லை. இன்னைக்கு நாங்கள் பிஸி, நாங்கள் பிஸ்னஸ். அன்பானவர்களே, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலேருந்து எச்சியை துப்பினா அந்த எச்சி கீழே விழாது. யார் சார்? ஒரு சஹாபியோட கையில் விழும். அப்படி நேசர்கள் இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உசூரை கொடுக்குற ஆட்கள் இருந்தாங்க. எங்களே மாதிரி இல்லை. 8 வயசுல ஷாம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புள்ள நடந்து போகுது, கடுமையான வெயில் அடிக்குது. அத்தனை மக்களுக்கு மத்தியிலையும் அந்த திமிஷ்க்ல அந்த மேகம் உண்டு, இந்த ஒரு சின்ன புள்ளைய மட்டும் வெயில் படாம பாதுகாத்து கொண்டு போகுது. வானத்தில் எங்கேயுமே மேகம் இல்லை, கிளவுட் இல்லை. ஆனால் அங்க ஒரு இடத்துல ஒரே ஒரு புள்ளைக்கு மட்டும் நிழல் கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி விசேஷப்படுத்தார். வுது செய்வாங்க, வுது செய்யற தண்ணி, அந்த தண்ணி கீழே கொட்டாது சகோதரர்கள். யார் சார்? ஒரு சஹாபியோட கையில கொட்டும். ஒரு சஹாபி கிட்ட ரத்தம் குத்தி எடுத்தாங்க, ஹிஜாமா செஞ்சாங்க, கஃபின் செஞ்சுட்டு அந்த ரத்தத்தை கொடுத்தாங்க, ஒரு சஹாபியோட கையில கொடுத்தாங்க, போய்த்துக்கு நீ வீசிட்டு வாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் தூரம் போய்த்து அந்த ரத்தத்தை அவர் குடிச்சாரு. அந்த ரத்தத்தை அவர் குடிச்சாரு. இப்படி நேசர்கள் இருந்தாங்க. முழு உலகத்துடைய, முழு உம்மத்தினுடைய முழு பொறுப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களே மாதிரி இல்லை. அவங்க எனி டைம் பிஸி. முழு உலகத்துல இன்னும் அந்த காலத்துல இருக்கக்கூடிய அரசர்கள்ட்ட இருந்து லெட்டர் வரும், அதை எடுக்கிறது, பார்க்கறது, முழு உம்மத்தோட பொறுப்பும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. எங்க சரி ஒரு ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அவங்களோட ஒரு மனைவி
என் மாப்பிள்ளை எனக்கு டைம் தரல, என்னையோட பேசல, எங்களோட வீட்டு வேலை சரியாக செய்யலை, சரியான குறைப்பாடு என்ற விஷயத்தில் செஞ்சுக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவ்வளோ பிஸியான ஆள். ஹதீஸில் வருவது, எப்போ வீட்டுள்ளுக்கு காலை வைக்கிறாரோ முகத்தில் ஒரு சிரிப்பு வருமா. மனைவியை சந்திக்க போறேன்னு, மனைவியோட பேச போறேன் என்ற அந்த சந்தோஷம் வீட்டுள்ளுக்கு காலை வைக்க போக்கல. கான அல்யானா சில தாய்ஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, வீட்டுள்ளுக்கு வார டைம்ல இவர மாதிரி சாஃப்டான ஒருத்தர் கிடைக்காது. சில வீட்டுவல்ல மாப்பிள்ளமார் வாரது வைஃபுக்கு பயத்தை உண்டாக்குது. வாராது, என்ன டென்ஷன்ல வருவாரோ, என்ன பிரச்சனையில வருவாரோ, என்னத்தை வந்து வீட்டுள்ளுக்கு கத்துவாரோ. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரிவாயத்தில் வருது, கான பஸ்ஸாமன் பஹாகன், வீட்டுள்ளுக்கு வந்தா எப்பயுமே மனைவியோட சிரிச்சு கதைக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார். இன்றைக்கு எங்களோட சமுதாயத்திலேயே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை சகோதரர்களே, மனைவிக்கு கண்ணியம் இல்லாத, பெண்களை மதிக்காத ஒரு கூட்டம் என்று உருவாகிட்டாங்க. ஒய்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் பண்றல, அவ யாரு, அவ என்ன அடிமை. சில வீட்டுல பொண்டாட்டிய வேலைக்காரியை தான் வச்சு, அந்த வேலைக்காரின்ற பேர் மட்டும்தான் இல்லை, அதை தவிர மற்ற எல்லாம் அங்கே நடக்குது. வேலைக்காரின்ற பேர் மட்டும்தான் இல்லை, அந்த முழு வீட்டுள்ளுக்கு நடக்கிற அனைத்து விஷயம் பார்த்தா ஒரு வேலைக்காரிக்கு என்ன நடக்கணுமோ அதெல்லாம் தான் அவருக்கு அங்கே நடக்குதே தவிர கணவனால எந்த ஒரு சந்தோஷமான செயல்பாடும் அந்த பெண்ணுக்கு நடக்குது இல்லை. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை பிடிக்கல. அவங்களோட வாழ்க்கையில ரொமான்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கு நிறைய கல்யாண வாழ்க்கையில இல்லாமல் போனால் அது தான். லவ் இல்லாமல் போயிடுச்சு, அன்பு இல்லாமல் போயிடுச்சு, லவ் இல்லாமல் போயிடுச்சு. மனைவியை பார்த்தா அவருக்கு இரக்கம் வருவதில்லை. மனைவியோட முதலாவது இரவுல மனைவியோட கையை பிடிக்க போக்கல ஒரு கரண்ட் பட்டிக்கும், ஒரு வோல்டேஜில் பட்டிக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும், சும்மா 100ன்னு வைங்கள விளங்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்க போக்கல அப்படித்தான். ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்க போக்கல எங்களே விளங்காத, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகும் எங்களுக்கு. அவள் பேசுகிற அந்த ஃபர்ஸ்ட் டைம், அவட கையை பிடிக்கிறது 10 வருஷத்தில் பிடிக்குமா? குறையும். 100ல் கரண்ட் படாது, கொஞ்சம் குறையும், பழவியாச்சு தானே. ஆனால் இதில் இருக்கிற பாரதூரம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த வோல்டேஜ் கணக்கை குறைக்காம மெயின்டைன் பண்றது மாப்பிள்ளமார்ட கடமை. இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு ஆள் தனது மனைவியை தொடுறாரு, அவருக்கு ஒரு சொட்டு கரண்ட் படுவதே இல்லை, ஜீரோ, ஒன்றும் இல்லை. போச்சு, உள்ள வாழ்க்கை அப்படியே நாசமா போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. ஒரு சொட்டு சந்தோஷம் இல்லை, அவோடு உட்கார்ந்து பேசணும் என்ன ஆசை இல்லை, அந்த ரொமான்ஸ் இல்லை, அந்த அன்பு இல்லை. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு ஹைத் வந்துக்கிற டைம், பீரியட்ஸ் டைம். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுக்கு வந்து நான் தண்ணி தாகத்துக்கு கப்பொண்டு எடுத்து தண்ணி குடித்தேன். அந்த கப்பால் தண்ணி குடித்தேன். தண்ணியை குடிச்சிட்டு நான் அப்படியே அந்த கப்பை கீழே வச்சேன். ஏன் அன்பு கணவன் அந்த கப்பை கேட்டார், அந்த தண்ணி கப்பை கேட்டார். தாங்கன்னு கேட்டுட்டு என்ன மாப்பிள்ளை என்கிட்ட கேட்டார், உங்களோட வாய் எந்த பக்கத்தில் வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னு கேட்டார். நான் காட்டினேன், இந்த இடத்துலேருந்து தான் நான் தண்ணி குடித்தேன் யார சூழல்லா. நான் பீரியட்ஸில் இருக்கிற டைம், ஹைதில் இருக்கிற டைம். என் அன்பு கணவர் அந்த கப்பை எடுத்து நான் எங்கே வாய் வச்சு குடித்தேனோ அதே இடத்துல வாய் வச்சு குடித்தார். அன்பு, ரொமான்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாங்கள் படிப்போம். எங்கே போச்சு? கடைசி வைஃபுக்கு எப்போ ஐ லவ் யூ சொன்னோம்? நினைவில்லை. சிலவங்களுக்கு நினைவே இல்லை. கல்லு மாதிரி அவங்க 2 பேர்ட்ட ரிலேஷன்ஷிப் வீட்டுக்கு எப்படி தெரியுமா? ஒன்றும் இல்லை, சும்மா. அந்த பெண்ணோட ஒரு நண்பனோட இருக்கிற மாதிரி இருக்கல சகோதரர்களே. உங்களோட நானோட பழகுற மாதிரி அவோட பழவேலா? அவோட பழகுறதுக்கு ரொமான்ஸ் இருக்கணும், அன்பு இருக்கணும், இரக்கம் இருக்கணும், லவ் இருக்கணும். இது இது போரிங்கான ஒரு லைஃப் இல்லை, இது என்ஜாய் பண்ற லைஃப். கல்யாண வாழ்க்கை சிலவங்களுக்கு போரிங் ஆகி, கூட்டாளிமாரோட வெளியே போக ஆசையா, ஒய்ஃபோட வீட்டிலைக்கு ஆசையா, வெளியே போதான் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட தைக்க ஆசை. ஏன் அங்கே சந்தோஷம் கிடைக்குது, இங்கே ஒன்றும் கிடைக்குது இல்லை அவருக்கு. 2 ஹவர் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ண ரெடியா, 2 ஹவர் உட்காந்து ஒய்ஃபோட உட்காந்து பேச ரெடியா? ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா நாங்கள் ரெடி, ஒரு படம் பார்க்க போகிறேன்னா நாங்கள் ரெடி. இவோட அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்னத்தை காண போகிறோம்? எங்கே போச்சு சகோதரர்களே வாழ்க்கை? இதா வாழ்க்கை? கல்யாண வாழ்க்கைன்றது இதா?
இன்றைக்கு எத்தனை கல்யாணம் முடிச்ச ஆட்களுக்கு கவுன்சிலிங் தேவை தெரியுமா? சிலவங்க நினைக்கிறேன் கவுன்சிலிங் இதெல்லாம் சைக்கோ ஆட்களுக்கு செய்கிறேன், பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு தான் சவுண்ட் இல்லை சகோதரர். கவுன்சிலிங் எனக்கும் தேவை, கவுன்சிலிங் எல்லாருக்கும் தேவை. அவங்களுக்கு விளங்குது இல்லை எங்களோட வாழ்க்கை எங்க போகுதுன்னு விளங்குது இல்லை. வீட்டுக்கு போறேன்டா ஒரு வெறுப்பு, வைஃபோட கொஞ்சம் பேசுறேன்டா ஒரு வெறுப்பு. அந்த பொம்பளை வெள்ளையிலேருந்து எழுப்பி ராவாவை காட்டி வேலை செஞ்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர காட்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இவ வெளில போனவர் இவர் 9 மணி வீட்டுக்கு வராரு, வந்ததோடு டிவியை போட்டுறாரு. என்ன வாழ்க்கை சகோதரர்கள் இது? அந்த பெண் ஒரு பெண்ணாக நாங்க பாக்குறது இல்லையா? 9 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தார், வந்ததோடு மெச்ச போட்டுறார். அந்த பெண்ணோட யாரு பேசுறே சகோதரர்களே? அல்லது பேசுறார், டேபிள் உட்காந்து 2 பேரும் சாப்பாடை வச்சுக்கொண்டு வந்ததோட உடனே சாப்பாடை சூடாக்கி தின்ன வைக்கிறா. உட்கார்ற மேசையில 2 பேரும் பேச, போன்ல என்ன சரி போட்டு பார்த்துக்கொண்டு அவட பேசுறாரு. மேட்சை பார்த்து ஸ்கோர் என்ன பேசுறாரு. அன்பானவர்களே, மனைவிக்கு சல்லி கொடுத்து அவ சந்திக்கல. இந்த பிரச்சனை பணக்காரன்கிட்டேக்கு, படிச்சவங்கள்டேக்கு, படிக்காதவங்கள்டேக்கு, ஏழைக்கு எல்லாத்துட்டேக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் பேசுறேன். சிலவங்க நினைக்கிறேன் சல்லி கொடுத்தேன் தானே, இவ்வளோ கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்தேன், சொந்த ஊடொன்று கட்டி எவ்வளோ நல்லாவோ நான் வச்சுக்கிறேன். அன்பானவர்களே, அது வேற, அதை செய்யணும், அது வேற. அது என்றதுக்காக வேண்டி ஒரு கணவனுடைய ஹக்கு நிறைவேறிடாது. ஒரு கணவனால செய்யலுமான சில விஷயமே அது கணவன் தான் செஞ்சே ஆகணும். அந்த பெண்ணுக்கு ஒரு அழகான நல்ல வார்த்தையை தனது வாயால பேசணும், அது அந்த கணவன். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு முறை நான் ஒரு முள்ளு கடிச்சேன், முள் எடுத்து இறைச்சோட சேர்த்து நான் கடிக்கிறேன். அந்த கடிக்க போக்குல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிச்சிட்டு கீழே வச்சதோடு அந்த இறைச்சி துண்டை பறிச்செடுத்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் எந்த இடத்துல வாய் வச்சு கடிச்சேனோ அதே இடத்துல வாய் வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிச்சு தின்றாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஒரு மனைவி ஹஜ்ரத் சஃபியா. இவங்க யூத பெண், ஜூ. இவ மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்து, இவட குடும்பம் யாரும் இல்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஸ்டரியை நாங்கள் படித்து பார்த்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் மனைவி இல்லாமல் பேத்தில்லை. போன யுத்தமாக இருக்கட்டும், உம்ராக்கு போனதாக இருக்கட்டும், ஹஜ்ஜுக்கு போனதாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன எல்லா பயணத்துக்கும் மனைவி கூட இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி எடுத்துட்டு தான் போவாங்க. முழு வருஷத்திலையும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை விட்டு பிரிஞ்சிக்கிற ஒரு காலம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல கழிச்ச இஅ்திகாஃபுடைய கடைசி 10. இஅ்திகாஃபுடைய கடைசி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல மனைவி இல்லாம இருப்பாங்க. அந்த டைம்ல ஹஜ்ரத் ஆயிஷா, ஹஜ்ரத் ஹஃப்ஸா இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட உம்மா வீட்டுக்கு போய்த்துருவாங்க. 10 நாள் கணவன் வரமாட்டாரே வீட்டுக்கு, உம்மா வீட்டுக்கு போய்த்துருவாங்க. ரிவாயத்தில் வருவது சகோதரர்களே, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த மனைவி சஃபியா இவங்களுக்கு போகிறதுக்கு உடண்டிக்கல. ஏன்டால் இவங்களோட தூரத்தில் இவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாம் மதீனால யாருமே இல்லை, எல்லாம் யூத பரம்பரை, யூத குடும்பம். அப்போ அவங்க எல்லாரும் தூர பகுதிகளில், நஜ்ரான் போன பகுதிகளில் தான் நாங்கள் இப்போ இவக்கு போகிறதுக்கு இல்லை, இவ தனியாக வீட்டில். ரிவாயத்தில் வருவது சகோதரர்களே, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப்ல பள்ளியுள்ளுக்கு இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஹஜ்ரத் சஃபியாவை பள்ளி கிளப்பிப்பாங்களாம் உட்காந்து பேச. ஒரு பெண்ணுக்கு பேசணும் சகோதரர்கள், மாப்பிள்ளை கொஞ்சம் உட்காந்து பேசணும். ஒரு பெண்ணோட ப்ராப்ளமை கேட்டா, எத்தனையோ தலாக் கேஸுக்கு நான் இன்வால்வ் ஆகியிருக்கிறேன். அன்பானவர்களே, அவட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டா, அவட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இவருக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்னோட பேசுறதில்ல, இவருக்கு டைம் இல்லை, ஃபோன்லேயே தான் நீப்பார். எனக்கு கூட்டாளி ஒன்னோட ஒரு விஷயத்துக்கு 2 பேரும் முன்னுக்கு வச்சு நாங்கள் பேசுகிறோம். அந்த பொம்பளை அந்த வைஃப் சொன்னது இன்னும் எனக்கு நினைவைக்குது. அப்படியே காட்டினா, அந்த ஃபோனை அவரை பிடிக்கிற மாதிரி அப்படியே செஞ்சு காட்டினா, இப்படியே தான் நீப்பார், முழு நேரம் இப்படியே தான் நீப்பார். என்ன வாழ்க்கை இது? எனக்கு இப்படி வாழையில சேர்த்துட்டோம். இப்போ தலாக்கு போட்டிக்கு சரி வரல, சேர்த்துட்டோம். 3 மாதம் ட்ரை பண்ணிட்டு பெரிய பிரச்சனை வந்துட்டு, அதுக்கப்புறம் அவ ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டா, எனக்கு இவரோட வாழவே இயலாது, அவரோட பேசி இப்போ நாங்கள் காசிக்கு போட்டிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் அவரோட தலாக்குக்கு போட்டிக்கிறோம். 2 பேரும் பிரிஞ்சு 2 புள்ள வேறு. பாருங்க, இல்லை பாதிக்கப்படுற யாரு?
புள்ள பாதிக்கப்படும். நிறைய பெண்கள்கிட்ட பிரச்சனை, இவருக்கு கொஞ்சம் உட்கார்ந்து பேச எங்களோட நேரம் இல்லை. எல்லாத்தோடையும் சிரிச்சு கதைச்சு நல்லா பேசுறாரு, எங்களோட மட்டும் பேசுறாரு இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் தின்ன போயிட்டுக்கிறாங்க. அவர்கிட்ட பொண்டாட்டிய ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்க வேண்டிய இவர் பார்க்காம இவர் ஃபோன்ல இருக்கிறார். அவர்கிட்ட பொண்டாட்டி அவரை தான் பார்க்கணும், அவரை தான் ரசிக்கணும். அவ வேற யாரோ எல்லாம் பார்த்து ரசிக்கிறான்வள். இவருக்கு இவர்கிட்ட மனைவியை பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இவர் ஃபோன்லையும் அங்கேயும் இங்கே மூத்துல சிரிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. வாழ்க்கை நாசமா போயிட்டீங்க சகோதரர்கள். கல்யாண வாழ்க்கையில ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய டீச்சிங்ஸ், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பினைகள், இவைகள் எங்களோட வாழ்க்கையில கொணாராததால வார விளைவு தான் இது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண் எத்திகாஃப்ல இருக்கிறாங்க. நாங்கள்ட்ட என்ன சொல்லிடுவோம், எத்திகாஃப்ட சட்டத்தோட கேளா, பள்ளியில் கேட்கிற டைம், ரமதாண்ட காலம், அவோட பேசுறது தேவையா இல்லை. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மனைவி தனி இருக்கிறா, யாரு பேசணும், நான் பேசணும். ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதுக்கு எடுப்பான். புகாரி ஷரீஃப்ல ரிவாயத் வருது, பள்ளிக்கு அவ வார டைம்ல அவசரமா பள்ளியில பேசிட்டு ஓட பார்ப்பான். மற்றவங்களும் பள்ளியில் இருக்கிறாங்க, சரியில்லை, கணவனோட வந்து பள்ளியிலுக்கு பேசிட்டு இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாம், புகாரில ரிவாயத் வருது, லா தஸ்தாஜிலி, அவசரப்படுவான், நம்ம உள்ள இருந்து பேசுது. இன்றைக்கு எங்களுக்கு தான் அவசரம், அவட பேசினா ஓட தான் பார்க்குறேன். சும்மா யாரும் தவற விலையும் கொள்ளவானும். சிலருடைய வாழ்க்கையில அவர் பேசுற ஆக சின்ன ஷார்ட் கால் யாரு தெரியுமா? வைஃப். போன் எடுத்தா ஐக்கணும், நான் வைக்கிறேன் பேசிக்கிறேன், அவ என்னமோ பேசுறா, நான் கால் தானே உங்களுக்கு வைக்கிறேன். நிறைய பேர் நான் பார்த்துக்கணும். அவர் வாழ்க்கையில பேசின ஆக சின்ன கால், ஷார்ட் கால் யாருண்டா டியூரேஷன் முடிக்கிற காலத்துல அவர் கணக்கு போயிட்டிக்குது. புறவு போவ நீங்க வாழ்க்கையில ஆக குறவு பேசிக்கிறீங்க யாருண்டா, எவ்வளவு பெரிய நஷ்டம் என்று பாருங்க சகோதரர்களே. மனைவியோட தான் கொஞ்சம் பேசிக்கிறாரு, ஆக ஷார்ட் கால், டைம் இல்லை, எடுத்ததோட வச்சிருவார். வைங்களே போன வைங்களே, மோத்துக்கு பாயிரே ஏசுரே. நான் அடிக்கடி சொல்ற விஷயம், உலகத்தில் ஆக கெட்ட மனிதன் யார் தெரியுமா? ஆக கெட்ட மோசமான, அதுக்கு எந்த வார்த்தை வச்சாலும் பொருந்தும், அவ்வளவு மோசமான மனிதன் தனது மனைவிக்கு அடிக்கிறவன் நல்ல குடும்பத்துல பிறந்தொத்தனை வைக்க மாட்டான். மனைவிக்கு அடிக்கிறவன் பலகீனமான அந்த பெண்ணுக்கு கை நீற்றால் நல்ல மனுஷனா வைக்க மாட்டார், நல்ல அஹ்லாக்குடையவரை வைக்க மாட்டார். வெளியே பார்த்து அவரை எத்தனை பேர் சொல்லலும், நல்ல மனுஷனப்பா, தங்கமான மனுஷன், நல்ல அஹ்லாக்கா பேசுறாரு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்லாக் ஸ்டார்ட் ஆகும் வீட்டுள்ளுக்கு. ஒரு மனுஷன் சும்மா சரி வீட்டுல அஹ்லாக்கா இல்லாம வெளியே வந்து நல்ல மாதிரி இருக்கிறார் என்றால் அது அர்த்தம் அவர் நல்ல பண்புடையவர் இல்லை, நல்லவன் மாதிரி நடிக்கிறார். நல்லா கேட்டுக்கொள்ளும் இந்த விஷயத்தை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல பண்புடையவர்கள் தான் ஈமான்ல பரிபூர்ணமான ஆட்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, ஹியாருக்கும் லினிசாயிக்கும், உங்கள ஆக சிறந்தவங்க யார் தெரியுமா? உங்களோட ஒய்ஃபுக்கு ஆக சிறந்த ஆட்கள். ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு கல்யாண பிரச்சனை இல்லை, குடும்ப பிரச்சனை இல்லை, அந்த ஒய்ஃப் சொல்றா என்கிட்ட, இவர் இருக்கிறார் தானே, இவர் ஊத்த பேச்சு பேசுறதுக்கு, பேட் வேர்ட்ஸ் பேசுறதுக்கு ஒரு ஃபேக்டரியே வச்சுக்கிறார். அந்த வார்த்தை அப்படியே சொன்ன எனக்கு நினைவு, ஃபேக்டரி ஒன்றே இருக்கின்றார். நான் அவரை பார்த்து யோசிக்கிறேன், உண்மையில் எனக்கு நல்ல பழக்கமான ஆள் அவர். நான் அவரை பார்த்து யோசிக்கிறேன், இவர் இப்படி பேசிப்பாரா என்ன? அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எனக்கு தெரிஞ்சதுக்கு மிச்சம் பேச மாட்டார், ஆட்களோட கச்ச என்ன மாட்டார், அமைதியான ஆள், தேவையில்லாத விஷயத்தை தலை போட மாட்டார், அப்படியால் தாடி வச்ச நல்ல ஜீனத்தாய்க்கிற தொழுற ஒரு மனுஷன். அன்பானவர்களே, அந்த மனைவி சொன்னதோட நான் நினைச்சேன், இந்த மனுஷன் இப்படி இருக்குமா? எந்த மனிதன் வீட்டுக்கு மோசமா நடந்து வெளியே நல்ல நடக்கிறாரோ அது நல்ல அஹ்லாக் இல்லை, அதுக்கு எந்த கூலியும் கிடைக்காது. அவர் நடிக்கிறார். நல்ல அஹ்லாக்குடையவர், அந்த அஹ்லாக் ஸ்டார்ட் ஆகும் வீட்டுக்கு வைஃபோட அஹ்லாக்க நடக்காட்டி நீங்க வெளியே எங்க அஹ்லாக்க நடந்து வேலையில் அது நடிப்பு. அஹ்லாக் ஸ்டார்ட் ஆகும் வைஃபுல்லுக்கு. உங்களோட மனைவி சொல்லணுமே, இந்த கணவன், ஹதீஸ் இது, நான் சும்மா சொல்லல, ஹதீஸ், ஹைருக்கும் லி அஹ்லி, உங்கள ஆக சிறந்தவங்க உங்களோட மனைவிக்கு ஆக சிறந்தவராக இருக்கணும். உங்களோட மனைவி சொல்லணுமே, இந்த கணவர் தங்கமான நல்ல மனிதன், என மனசை நோவடிக்காத நல்ல மனிதன். ரிவாயத்தில் வருது நசைல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தரப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இம்ராத்தன் கத், அவங்களோட எந்த ஒரு மனைவிக்கும் அடிச்சது கிடையாது. எங்கே ரிவாயத்தில் பார்க்க மாட்டோம். நாங்கள் ஒன்றோட வாழ்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் பல பாடத்தை படித்து தாரத்துக்கு 11 மனைவிமாரோட வாழ்ந்தாங்க. எங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க
அடித்ததோ ஏசினதோ அந்த பெண்ணுடைய உள்ளத்தை நோவு அடித்ததோ எங்கேயும் பார்த்திக்க மாட்டேன். கடைசி ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கொள்ளும் சகோதரர்களே, உலகத்துக்கு வந்த ஆக சிறந்த மனிதர் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களைய படைச்சில்லாட்டி இந்த உலகத்தையே படைச்சிருக்க மாட்டேன். இவ்வளவு சிறந்த மனிதருடைய மவுத் எப்படி நடந்துச்சு? காபத்துல்லா உள்ளுக்கா சுஜூத்ல தொழுது கொண்டிக்க போகலையா? குர்ஆன் ஓதி கொண்டிக்க போகலையா? ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிக்க போகலையா? அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படிச்சு பாருங்க. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனது தனது மனைவியின் மடியில. காபத்துல்லா உள்ளுக்கு மௌத்தா போவல்ல, அவ்வளோ சிறந்தால். சுஜூத்ல மௌத்தா போவல்ல. நாங்கெல்லாம் நல்ல மௌத்துன்னு எதை நினைக்கிறேன்? தொலைப்போக்கல மௌத்தா போனா நல்ல மௌத்து, சுஜூத்ல மௌத்தா போனா நல்ல மௌத்து, இஹ்ராமோட மக்கால மௌத்தா போனா நல்ல மௌத்து, மதீனால மௌத்தா போய் ஜன்னத்துல் பக்கி அடக்கம் நல்ல மௌத்து தான், எந்த டவுட்டும் இல்லை. ஆனா மனைவியை நாங்க இபாதத்தா பாக்குறல்ல, அவ வேலைக்காரியா தானே பாக்குறேன். எத்தனை பேர் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டிக்கிறோம் சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கு என்ன மனைவியில மடியில துவா மௌத்தை தாண்டி கேட்டிக்கிறோமா? இப்ப சரி, அவ நாங்க இபாதத்தை பார்த்து இல்லை. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துல மௌத்தா போகல, ஷஹீதாகி மௌத்தா போகல. உலகத்துக்கு வந்த ஆக சிறந்த மனிதருடைய மௌத்தில் அல்லாஹ் முழு உலகத்துக்கும் ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கிறான். நல்ல மௌத்துன்றது குர்ஆன் ஓதி கொண்டிய போக்கல வார மௌத்து மட்டும் இல்ல, தொலைப்போக்கல வார மௌத்து மட்டும் இல்ல. நல்ல மௌத்துன்றது உங்களோட மனைவியோட பொருத்தத்தை அடைஞ்ச நிலைமையில நீங்க மௌத்தா போறது நல்ல மௌத்து தான். அதுவும் இதுக்கு சமம் தான். அதனால தான் உலகத்துக்கு வந்த ஆக சிறந்த மனிதனுடைய மௌத்து தனது மனைவியின் மடியில நடந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஏண்ட அன்பு கணவர் மௌத்தா போற அந்த மோமெண்ட் ஏண்ட மடியில இப்படி உட்கார்ந்தவர், ஏண்ட மடியில உட்கார்ந்து அவருடைய தலை அப்படியே ஏண்ட நெஞ்சில சாஞ்ச வண்ணமாக இருந்துச்சு. கை ஏந்தினாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத் இன்னலில் மௌத்தில சக்கராத்னு 3 வார்த்தை சொல்லிட்டு அந்த கை அப்படியே கீழே புளிச்சு என் அன்பு கணவர்த தலை அப்படியே என்ன நெஞ்சில சாந்திச்சு. இதுதான் என் மாப்பிள்ளையோட என் கணவர்த லாஸ்ட் மூமெண்ட். எத்தனை பேர் ஆசைப்பட்டிக்கிறோம் இப்படி மௌத்த? அன்பானவர்களே, பெண்களை மதிப்போம், நல்ல பண்புகளை கொண்டாடுவோம். சண்டை வராமல் எந்த குடும்பம் வைக்காது. எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் சண்டை வந்துச்சு. ஆர்கியூமெண்ட் ஒன்று வரப்போக்கில் எங்களுக்கு டிசிப்ளின் நீக்கணும். முதலாவது, எந்த ஆர்கியூமெண்ட் எந்த லெவலுக்கு போனாலும் கையை நீட்ட மாட்டேன். பலகீனமான இந்த பெண்ணுக்கு என்ன கையால் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். அடிக்கிறவன் நல்ல மனுஷன் இல்லை, அடிக்க மாட்டேன். ரெண்டாவது, ஆர்கியூமெண்ட் எவ்வளோ பெருசாக போனாலும் இந்த விஷயத்தை நான் பேசுவேன், ஆனால் தூசண வார்த்தைகள் பேச மாட்டேன், அவ கொச்சப்படுத்தி பேச மாட்டேன், அவ கேவலப்படுத்தி பேச மாட்டேன். அன்பானவர்களே, அவ மறந்த மாதிரி உங்களோட திருப்பி வாழ்றா, ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை மவுத்து மட்டும் மறக்க மாட்டேன். மூணாவது, ஆர்கியூமெண்ட் வரையிலும், பிரச்சனை வரையிலும், சண்டை வரையிலும், ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட் புலேலிடம் ஒன்றுக்கு ஈக்கக்கூடாது. இன்றைக்கு சில இடத்துல வாப்பமார் புலேலுக்கு நடந்து கொள்கிற ஆக மோசமான கெட்ட உதாரணம் என்ன தெரியுமா? புள்ளையிடம் புள்ளைய முன்னுக்கு வச்சு கொண்டு தவறான வார்த்தைகளில், தூசணமான வார்த்தைகள், உம்மா கேசுரை, உம்மா அடிக்கிறை. அன்பானவர்களே, அந்த புள்ள ஒரு நாளும் இதை பொறுத்து கொள்ளாது. அந்த புள்ளையோட உள்ளம் துண்டு தூளாக உடையும். எத்தனையோ புள்ளைகள் இன்றைக்கு ஒரு வகையான மென்டல் டிசார்டர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யாரால தெரியுமா? வாப்பட நடவடிக்கையால, வாப்பட பேச்சால, பாப்பா கத்துறதால, வாப்பா ஏசுறதால, வாப்பா உம்மக்கு அடிக்கிறதால இன்றைக்கு புள்ளைகள் ட்ராமா. சில டீச்சர்ஸ்மார் சொல்றாங்க ஸ்கூல்ல, இந்த புள்ள பாவம், இந்த புள்ள ஏதோ ஒரு சிந்தனையில இருக்குது. விசாரித்து தேடி பார்த்தா வாப்பா உம்மக்கு செய்யற அநியாயத்தை அந்த புள்ள கண்ணால பார்த்து 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 அந்த புள்ளைக்கு அப்படியே மென்டல் ட்ராமா உண்டாகிக்குது. ஒரு வகையான மென்டலி பாதிக்கப்பட்ட ஒரு புள்ளையாக அந்த புள்ளை என்ன செஞ்சிருக்கு, ஆகியிருக்குது. அதனால கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நல்ல விஷயங்களை படிப்போம். நல்ல அஹ்லாக்குள்ள நல்லவர்களாக, பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக, நல்ல குடும்பங்கள் உருவாக்கக்கூடிய அந்த டைம்ல எங்களோட புள்ளையிலும் சந்தோஷமா அதை பார்த்து வளர்ந்து நல்ல புள்ளைகளாக என்ன செய்வாங்க, அந்த இடத்துல வளருவாங்க. அந்த